இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு. செக்ஷுவல் டிசேபிலிட்டி இவரான. Presta Premium Women's Wear. Let your body love it. This festive season, travel the world with Grand Royal Tours. எப்பவுமே வந்து பெண்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்பா தான். அப்பா எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ஏன்னா அடுத்து வந்து காலேஜ் சொன்னேன் வந்து அப்பா இருக்க மாட்டாரு. ஐ மீன் வீட்டில் இருக்க மாட்டாரு. ஏதாவது பிரச்சனை அப்பா தான் போவீங்க, ஏதாவது என்ன ஷேர் பண்ண அப்பா தான் போவீங்க. எவ்வளோ அப்பா இல்லை எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். எனக்கு எந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆச்சுன்னா, மறு வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்துட்டு மறு வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக எல்லாமே நடந்துச்சு. நான் கிளம்பி வரும்போது நான் அழவே இல்லை. சரி வேணாம் அழக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். கார்ல வந்து ஏறினதுக்கப்புறம் நான் திரும்பி எங்க அப்பாவுக்கு பாய் சொல்றேன். எங்க அப்பா அழுதுட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. முன்னாடியே அவருக்கு நிறைய இடத்துல அழுக வந்துச்சு. இவங்க பேச பார்த்தா அழுகுறோன்ட்டு தான் ஆமா அங்க போமா சாப்பிடுவோம். அதாவது அவளோட பேச லிட்டரலா அவாய்ட் பண்ணிட்டே இருந்தாரு. நம்ம சாப்பிடுவோம் மாப்பிள்ளை கூட்டு சாப்பிடுவான்னு அப்படியே ஐயோ பாப்பா நம்மளை விட்டு இங்க இருந்து கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவா, அதுக்கப்புறம் அவளுக்கு வேற வீடு தான், இதெல்லாம் அவர் மைண்ட்ல ஓடி அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனா தனாவை ஃபேஸ் பண்ணும்போது மட்டும் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணல. அந்த ஃபீல் உள்ளே வச்சுட்டே இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்டே யோசிச்சிட்டேன் கண்டிப்பா எமோஷனல் ஆயிடுவாங்க அப்படின்னு. ஆனா தனா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க அந்த டைம் வரைக்கும். கரெக்டா கார்ல இருந்து நாங்க கிளம்பும் போது தனா போயிட்டான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் கண்ணு தொடங்கிட்டாங்க. ஒரு மாதிரி குலுங்கி அழுவாங்க, அத மாதிரி அழுதுட்டாங்க. எனக்கு என்னடா அழுகுறாங்க, திருப்பி ரிட்டர்ன் போனா நான் சத்தியமா ரொம்ப அழுதுறேன்னு சொல்லிட்டு இல்ல வேண்டாம் போகவே கூடாதுட்டாங்க. நாங்க கார் இப்படி எடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க அப்படியே கிளம்பி போறோம். இன்னொன்னு எங்க அப்பா வந்து என்ன வந்து என்னோட நேம் சொல்லி இத்தனை வருஷம் ஆகுது என்னோட பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது. என்னைய பாப்பா பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. என் பேர் வந்து திடீர்னு எனக்கே ஒரு நாள் நான் அப்பா என் பேர் சொல்லி கூப்பிடுன்னு கேட்பேன். எங்க அப்பாக்கு என் பேர் வாயில வரவே செய்யாது. மத்தவங்க கூட சொல்லும் போது கூட பாப்பான்னு தான் சொல்லுவாங்க. இவங்கள்ட்டயும் வந்துட்டு பாப்பா நல்லா பாத்துக்கோங்க அப்படிதான் சொன்னாங்க. தனுஷான்னு சொன்னாரு, தனலட்சுமி என் பேரே சொன்னது கிடையாது. இத்தனை வருஷம் ஆகுது பேரே சொன்னது கிடையாது எங்க அப்பா. பாப்பா பாப்பா பாப்பா. கில்லிபுரத்தில் ஒரு சீன் வரல, திருசா போயிருவாங்க வந்து தனலட்சுமி அப்படின்னு பைக்ல இருப்பாங்களே, அதே மாதிரி நீங்க வீட்டுல இருக்கும்போது அப்பா இருக்காருன்னு நினைச்சிட்டு ஏதாவது பேசுறதோ சந்தேகம் இருக்கா? நான் இவங்கள வந்து எப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவேனா, அதனால எனக்கு எந்திரிச்சோடனே அப்பா ஞாபகம். இப்பெல்லாம் எப்பா தான் சொல்றீங்க, அப்பா சொல்றது இல்லையா? இல்ல இவங்க வந்து இவங்களையும் நான் எப்பான்னு கூப்பிட்டு பழகுனனால எனக்கு அந்த இது தெரியல. ஆனா நான் எனக்கு ஞாபகம் வரப்பெல்லாம் கால் பண்ணிடுவேன் எங்க அப்பாவுக்கு. முன்னாடி எல்லாம் வந்து போன் பண்ணி பேசவே மாட்டேன் எங்க அப்பாட்ட. கால் பண்ணுங்க, கால் தானே பண்ணுங்க, சும்மா சொல்லுங்க, கால் பண்ணுங்க. வேண்டாம் சும்மா கால் பண்ணி நீங்க போட்டோ தான் காட்டக்கூடாது, சும்மா கால் பண்ணி மிஸ்யூ சொல்லலாம்ல. ஐயோ கால் பண்ணி கொடுங்க. என்னை அழ வைக்காம விட மாட்டீங்களா? இல்ல நான் இப்ப எங்க அப்பாட்ட மிஸ்ஸின்னு சொன்னா எங்க அப்பா கண்டிப்பா அப்பா எங்க பாருங்க மிஸ் பண்றேன்னு சும்மா சொல்லுங்க. சொல்றது அப்பா ஹாப்பி தான் போறாரு. பண்ணியே கொடுத்துட்டோம் ஒரு கால். நான் மிஸ்யூ சொல்லும் போது அழுதுருவனே. அப்பதான் நீ மிஸ் பண்றேன்னு உண்மையா ஒத்துக்கும். இல்ல மிஸ் பண்ணவே இல்லைன்னு தூங்கிட்டு வர மதியம். ஹலோ அம்மா, அப்பா எங்க இருக்கு? சரி ஓகே. வெளியே போன் எடுக்க மாட்டாரா? இல்ல உங்க நம்பர் சொல்லி எடுக்காம இருக்காரு அவரு. போன் பண்ண எடுக்கல, அதனாலதான். சரிம்மா நான் கூப்பிடுறேன். சொல்லுங்க, நான் கால் பண்ணி பாக்கிறேன், எடுக்கலாம் பாப்போம். அடிக்கிறாங்க, அப்பா தான் அடிக்கிறாங்க. ஹலோ சொல்லுமா. எப்பா சொல்லுப்பா. எங்க இருக்கீங்க? நான் கடையில வேலை பார்த்துட்டு இருக்கேன். மிஸ் யூ. ஹலோ என்னம்மா சொல்லு. மிஸ் யூப்பா. புரியல. பயந்துட்டு போறாரு. இல்ல உங்களை தேடிச்சாதான் கால் பண்ணேன். ஈஸ்வரா வேலையை பாரு. நீங்க சாப்பிட்டியா? ஹலோ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். சரி, மாப்பிள்ளை சாப்பிட்டாப்லையா? சரி, நீ வேலையை பாரு, நானும் வேலையை பார்க்கறேன். என்ன சென்னையில இருக்கியா? ஆமா,
ஆ சரி. நம்ம அந்த நோக்கத்தில் பண்ணல. ஓகேங்களா? சரி, ஓகே, ஜாலியா வாங்க வாங்க வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா தானே, அப்பா ஒரு மாதிரி கலக்கிட்டாரு நினைக்கிறேன் இல்ல? அவங்களுக்கு நிறைய பயம் வந்துருக்கு. என்னாச்சு நம்ம உள்ள திடீர்னு தேடுறேங்கிறா, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு யோசிச்சிருக்காங்க. அப்பா வந்து மிஸ் பண்ண கூட வந்து சொல்றாங்கல்ல, நான் வந்து மிஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அப்படியும் வந்து உங்களை வந்து கேரி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரிலாம் உங்களை வந்து கேர் பண்ணுவாங்க? இதை கூட தெரிஞ்சா கூட ஹர்ட் ஆயிடுவான் அப்படின்னு தெரிஞ்சா சொல்லாம இருந்திருப்பாங்க. அதை பத்தி சொல்லுங்க. இதெல்லாம் வந்து இந்த வழியெல்லாம் மறைக்கிறாங்க உங்ககிட்ட இருந்து? வலியெல்லாம் பெயின்லாம் வந்து எதெல்லாம் மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 1-2 இல்லை, நிறைய. முதல்ல இந்த சோஷியல் மீடியாவில் வர கமெண்ட்ஸ், அவளுக்கு எந்த அவசியமும் இல்லை இதெல்லாம் வாங்கணும். நீட்டாக நல்லா என்னோட வெல் செட்டிலான ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் எல்லாரோட ஆசையோட நல்லா இருந்திருப்பா. இதெல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ ஏச்சு பேச்சு எல்லாத்தையும். அது துளி கூட என்கிட்ட காட்டிக்க மாட்டான். நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்து ஹர்ட் ஆனேன்னா, இங்கே பாரு இப்படி பேசுகிறாங்க, இங்கே பாரு இப்படி பேசுகிறாங்கன்னு நான் அவட்ட காமிச்சு எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் காமிச்சிருவேன். இப்போ இது மட்டும் இல்லாமல், இப்போ சொன்னால அப்பா மிஸ் பண்ணவே இல்லைன்னு நடிச்சாள், அப்போ அவ்வளோ மிஸ் பண்ணுவா. எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அந்த ஃபீலே இல்லை. அப்பா சின்ன வயசுலேருந்தே இல்லாதனால எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னா, அவங்க அம்மா வந்து இவளுக்கு எல்லாத்துலேயுமே ரொம்ப சப்போர்ட்டிவ். இவ என்ன பண்ணாலுமே என் புள்ளன்னு விட்டு கொடுக்காம இருப்பாங்க. இவளுக்காக நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. ஈவன் அவங்க ஃபேமிலி சர்க்கிள்லையும் சரி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் இவளுக்கு அவங்க அம்மாவை தாண்டி அவங்க அப்பா மேலே நிறைய பாசம். ஒரு பொண்ணுக்கே இருக்கும்ல அந்த மாதிரி. அதே மாதிரி தான் சுதனும் தம்பியும். அன்னைக்கு அழுது அப்படி ஒரு வீடியோ இருந்துச்சு அதுல. ஆமா, அவனுமே அப்படிதான் இவனுமே அப்படிதான். 2 பேருமே மாறி மாறி நடிச்சுக்குவாங்க பயங்கரமா. நீலாம் போனா நான் ஏன் அழ போறேன், இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருந்தான். நீ போனா நான் ஏன் அழ போறேன், இங்கதானே இருக்க வந்து பாத்துக்கிறேன் இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். ஆனா அங்க தாலி ஏறினோடனே இவ அழுதுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆனது சுதன் அழுதுதான். ஏன்னா எல்லாரும் கண்ணீர் விடுறது வேற, நம்மளே அறியாம ஏங்கி ஏங்கி அழுறதுன்றது உள்ள இருந்து ஐயோ இதுக்கப்புறம் நம்ம அக்கா நம்ம வீட்டுல இருக்க மாட்டாலே இந்த தாட். இதே தான் இவளுக்கும். வீட்டுல வச்சு நிறைய நேரம் பேசுறது சுதனை பத்தி பேசுவா, அப்பாவை பத்தி பேசுவா, அம்மாவை பத்தி பேசுவா. வீட்டை மிஸ் பண்றதுலாம் நிறைய இருக்கும். ஆனா என்கிட்ட எதுவும் காட்டிக்க மாட்டான். எங்க நம்ம ஏதாவது காட்டி மணிக்கு வந்து நம்ம இங்க ஒழுங்கா வச்சு பாத்துக்கலையோன்ற ஃபீல் மணிக்கு வந்துருமோ அப்படின்றதுனாலயே காட்டிக்க மாட்டான். உங்க கண்ணுங்கிறாரு. அதை பார்க்கும்போது உள்ள குட்டி ஹாப்பினஸ் இருக்கா? எந்தெந்த விஷயத்துல வந்து நீங்க உடஞ்சா இவர் உடஞ்சவரலாம் எந்தெந்த விஷயம் சொல்லுவீங்க? ஏன்னா நான் போன இன்டர்வியூல தான் யதார்த்தமா சொன்னீங்க, அவர் அப்போ வரைக்கும் அவர் தெரியாது, இன்டர்வியூ தான் தெரியும் உங்க வீட்டுல உங்களை வந்து திட்டினாங்க, ஒரு மாதிரி பேசினாங்கன்னு அவருக்கு அப்புறம் தெரியாது, இன்டர்வியூ தான் தெரியும். இது மாதிரி என்னெல்லாம் மறைச்சிருக்கீங்க அவர்கிட்ட இவருக்கு ஹர்ட் ஆயிடுவார்னு சொல்லி? அன்னைக்கு உங்களுக்கு தெரியாம உடனேட்டீங்க நீங்க. ஏன்னா அது வந்து தெரிஞ்சுக்காது வாழ்க்கை ஃபுல்லா அவருக்கு. வெளிப்பிட்டுவான். இல்ல இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். ஆமா, நான் வந்து ஹர்ட் ஆகிறேன்னு தெரிஞ்சா என்னை விட அதிகமா அவங்கதான் ஹர்ட் ஆவாங்க. இல்ல பட் தெரிஞ்சுக்கலாம்ல அவரு. வேணாம், இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். சரி, ஓகே, சூப்பர். இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு, செக்ஷுவல் டிசேபிலிட்டி இவரான. Prista Premium Women's Wear. Let your body love it. This festive season, travel the world with Grand Royal Tours.